நான் விஜய் வந்து ஒரு ஜீரோ மாதிரி, இப்ப ஜீரோன்னு சொல்லல, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியா இருந்தா வேல்யூ கிடையாது. ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாம அரசியல் செய்யலாம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க பேசுறது மேட்டர்ல எடுக்கலாமா சார்? முயற்சி பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். 25 வருஷமா அக்கா வந்து அரசியல் இருக்காங்க. இதுவரை அவங்க எந்த தொகுதியில அவங்க வந்து நிக்கிறாங்க, இது ஒரு 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 உதாரணமே போதும் ஒட்டுமொத்த அந்த கட்சி எப்படி இருக்குன்னு. அவங்களுக்கு சொந்தமா ஒரு தொகுதி இருக்கா? இல்ல. 25 வருஷமா இருக்கிறவங்க இதுவரை மக்களை சந்தித்து அவருடைய தொகுதியில இந்த தொகுதியில நான் எம்எல்ஏ ஆவேன் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்கா? ஒரு நாள் தூத்துக்குடி, ஒரு நாள் விருகம்பாக்கம், ஒரு நாள் வேலைச்சேரி நின்று இருக்காங்க. இப்படி எல்லாம் இல்லாம மக்களை சந்தித்து மக்களுடன் இருந்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வேலை செய்தாலே போதும், மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தினமும் காலையில் எந்திரிச்சால் நாங்கள் கூட்டணியில் வர வேண்டும் என்று நாங்களும் 6 மாதமாக இதற்கு பதில் சொல்லிவிட்டோம். எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று தயவு செய்து அவர்கள் வந்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அதை போய் பணியாற்ற வேண்டும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச.